எல்லாருமே களத்தில் நின்று செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றி. உழைத்தவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து இரவு பகல் பாராமல் உழைச்சதான் நான் ஜல்லிக்கட்டு ராஜேஷ். கிட்டத்தட்ட நான் கூட வந்து சென்னை திருச்சின்னு மாறி மாறி போயிட்டு இருந்தேன். நிதி வசூல் பண்ணுறது, அந்த பக்கம் வந்து டிசைன் பண்ணுறது, கொடி ஆள் கொடுக்குறது, இப்படி ஃபோன்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 30 நாளாக அந்த களத்துக்கு ஆலம்பட்டி புதருக்கும் திருச்சிக்குமா அலைஞ்சி அந்த திடலை சரி பண்ணி 25 நாள் அதை எல்லா வேலையும் ஒருங்கிணைச்சது அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். அதே போல் தம்பி சலீம் ஒரு 5 நாளாக தூங்கவே இல்லை. 5 கண்டினியூஸாக தூங்காமல் ஒருத்தர் வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். நானுமே இது வரைக்கும் தூங்காமல் இருந்தே கிடையாது. 10 மணிக்கு படுத்தா 10 மணி அப்படி படுத்த 5 நிமிஷம் தூக்கம் வரும். ஒரு மாதமாக தூங்கணும்னு நினைக்குது, உடம்பு தூக்கத்தை கேட்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கண் எரியுது, ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது. எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ, இதை பண்ணிடணும். அந்த வெறி, அந்த இன்டென்ஷன், அந்த ஒரு இலக்கு, நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோய் இருந்தாலும், சைனஸ் பிரச்சனை இருக்குது, தும்மல் வரும், பனி ஒத்துக்காது, ஆனால் பனி பெஞ்சிருக்கு நான் பாட்டு நின்றுட்டேன். அப்போ ஒரு இலக்கு இருக்குது, ஒரு வேலை இருக்குன்னா நம்ம உடம்பு நம்மளை வந்து தயார்படுத்தி வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறத இந்த 10 நாளில் உணர்ந்தேன். நமக்கு ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னா என்ன தான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் கால் வலிச்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் வலி 1 கிலோமீட்டர் இந்த மேடைக்கும் அங்கேயும் 1 கிலோமீட்டர் நுழைவாயிலுக்குமே 1500 அடி கிட்ட போயிட்டு நடந்து போயிட்டு வந்தோம். 1:30 மணி 2 மணிக்கு. அப்போ அந்த வேலை உற்சாகத்தில் அது எதுவுமே தெரியல. இப்போ தான் தெரியுது. இப்போ தான் ஸ்பேர் பார்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் இருக்குது, நாளைக்கு பட்டிட்டிங் நீ பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது அது எதுவுமே தெரியல. இப்படி பல பேர் சலீம் அவர்கள், அப்புறம் சந்தோஷ் மகிழன் விருகம்பாக்கத்துடைய வேட்பாளராக நேற்று சீமான் அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த 1 மாதமாக என் கூட சேர்ந்து இந்த களத்தில் மிகச்சிறப்பான பணிகளை வந்து ஒருங்கிணைச்சார். அப்படி அதே போல் கொடி கட்டுறவங்க அவங்க கான்ட்ராக்டர் தான் கொடுக்குறோம், அதனால் மிக நேர்த்தியாக கட்டி கொடுத்தாங்க. சவுண்ட் சர்வீஸு, மேடை ஒருங்கிணைப்பு செஞ்சவங்க எல்லாருமே வந்து பணத்திற்காக வேலை செஞ்சு இது நம்ம இனத்துக்காக வேலை செய்கிறோம். கான்ட்ராக்டர் கமிஷனாக நம்ம மற்ற இடத்துல பார்த்துக்கலாம்,